ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவா பிஎம்எஸ் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் குட் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது குரங்கு சாவடியில இருக்கிற சென்றாயன் பெருமாள் மலை கோயிலை பத்தி பார்க்க போறோம். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போலாம். கோயில்ல கடைசி வாரங்கிறதுனால நல்ல கூட்டம் இருந்தது. 3வது வாரம் போல புள்ளைய வச்சுட்டு 3வது வாரம் மலை ஏற முடியாது அப்படின்ட்டு அவ்வளோ கூட்டமா இருக்கும். கொஞ்சம் கூட ஏற முடியாது. அதனால இந்த வாரம் போயாச்சு. இந்த வாரமும் கூட்டம் நிறைய இருந்தது. சரி வாங்க சாமி கும்பிட்டு மலை ஏறும்போது மீதி கதையை பேசிக்கலாம். திருக்கோடி விளக்கையும் பிள்ளையாரையும் கும்பிட்டு கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு முதல் படியேற ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச தூரம் சுபா தானா நடந்து வந்தா. நல்லாவே ஜாலியா ஆடிட்டு விளையாடிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்துகிட்டே இருந்தா. ஃபர்ஸ்ட் 40-50 படி ஏற ஏறுமா ஈஸியா ஜாலியா தான் இருந்தது. போக போக தான் இருந்தது எங்களுக்கு. மகிழ் நல்லா டயர்டாயிட்டா ஏறும் போதே ஒரு 100 படி தாண்டிட்டோம். ஏற்கனவே ஒரு வாட்டி உட்காந்து எழுந்திரிச்சாச்சு. அழகா சேலம் வியூவை கட்டிட்டு வந்தோம். அங்க பாரு நம்ம வீடு இருக்கு அப்படின்னு அவளை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி மேலே ஏற வச்சுக்கிட்டே இருந்தோம். பார்க்க அழகா இருந்தது, ரம்யமா. சேலம் சுத்தி பார்க்குற அந்த வியூ வந்து ரொம்ப அழகா இருந்தது. எல்லா சுத்தியும் மழையா இருந்தது. அங்கதான் தப்பு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 20 படி பார்த்துட்டு ஈஸியா இருக்கும்னு பார்த்தா போக போக பெரிய பெரிய கல்லா இருந்தது. அதை புள்ளிய வச்சுட்டு தாண்டவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் தாண்டி ஏறி மேல வந்து பேசாம படியிலேயே போயிருக்கலாம் அப்படிங்கிற யோசனையே வந்துருச்சு எங்களுக்கு. இந்த ரெஃப்ரெஷன் ட்ரிங்க் வந்து கீழே வந்து எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அடுத்த ஸ்டெப்ஸ். ரெஸ்ட் எடுத்து உட்கார்ந்தாச்சு. ரெஸ்ட்ல இந்த தண்ணி வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது குடிக்கிறதுக்கு. ஏலக்காய் போட்டு இருந்ததுனால ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. எங்களுக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தண்ணி. நாங்க எடுத்துருந்த தண்ணியை விட இதை தான் நாங்க குடிச்சு காலி பண்ணோம். இது ரெஸ்ட் நம்பர் 3. அடுத்த கொஞ்ச நாளை கழிச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு கோயில் கிட்ட வரதுக்கு. அதுக்காட்டி ஒரு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. உட்காந்துச்சு மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து நிறைய தட்டான் பறந்துட்டு இருந்தது. இதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. மரத்தடி நெல்ல உட்காந்து தட்டான் எல்லாம் வீடியோ பிடிச்சிட்டு ஜாலியா பார்த்துட்டு வேடி பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி கோயில்கிட்ட வந்துட்டோம். அப்பா வீடியோ எவ்வளோ ஷேக்கியா இருக்கான்னு தப்பா நினச்சிக்காதீங்க. கை கால் எல்லாம் ஒரே நடுக்கம் எடுத்துக்கிச்சு. கால் எல்லாம் டிங்கி டிங்கி டான்ஸ் ஆடுது கால் எல்லாம். அப்படியே கோயில் பிரகாரத்தை சுற்றி பெருமாளை பார்க்கறதுக்கு உள்ள போயாச்சு. கோவில் கருவறை கிட்ட வந்தாச்சு. ரொம்ப கூட்டமா இல்ல, ஆனா கூட்டமா இருந்தது. அழகா சாமியை பார்த்துட்டு தேங்காய் எல்லாம் வெளியே வச்சு உடைச்சிட்டு இருந்தாங்க. தேங்காய் கொண்டு வந்து துளசி மாலை எல்லாமே கொடுத்துட்டு மாலையெல்லாம் கொடுப்பாங்க. மாலையெல்லாம் எடுத்து சாமிகிட்ட கொடுத்துருவாங்க. எல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள நடந்தாச்சு. ஃபைனலி சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்க திருக்கோடி விளக்கு இருக்கு. திருக்கோடி விளக்கு பாக்குறதுக்காக வெளியே வந்து நின்றுட்டு இருந்தோம். நிறைய குரங்கு இருந்தது. மகிழும் சுபாவும் குரங்க வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா வீடியோ எடுத்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து நெக்ஸ்ட் வே பாயிண்ட்.
இங்கேருந்து சேலம் பார்க்க இன்னொரு ஆங்கிள் ரொம்ப அழகா சூப்பரா இருக்கும். முன்னாடி பார்த்த வியூ பாயிண்ட் வந்து சேலம் சிட்டி சைட்ல இருக்கும். இது வந்து சேலத்துல இருக்க கிராமத்து சைடு, மலை சைடு எல்லாமே தெரியும் அழகா. சுபா வேற அவளே இறங்கி வரேன்ட்டு ஒரே தொலை பண்ணிட்டு இருந்தா. இறக்கி விட்டா அமைதியா இருக்கிறா. இந்த கல்லுல நான் எப்படி இறக்கி விட்டோம் அவளை. ஏராஜ் வெள்ளா வித்திலவா வியூ பாயிண்ட்ல உட்காந்து கொஞ்ச நாள் எல்லா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மகிழ் ஃப்ரெண்டு வந்திருந்தா. அவ கூட உட்காந்து மகிழ் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தா. வெயில் ஏறுது வாடி அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம் அவளை. ஏன்னா பாறையா இருக்கு, கால் சுட ஆரம்பிச்சிரும். அதனால எடுத்துட்டு வந்தோம். எங்களால தனியாவே ஏற முடியல குழந்தைய தூக்கிட்டு. எப்படி எல்லாம் இந்த அடுப்பு, விறகு, அந்த மாதிரி நிறைய பழங்கள், ஜூஸ் எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க இங்க. அதெல்லாம் எப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல. ஒரு கடையில உட்காந்துட்டு அழகா வாட்டர் மெலன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சுபா அவங்க அப்பா கொடுக்குறேன்னு ஏமாத்தி ஏமாத்தி உட்காந்து அப்புறம் கடைசியா ஷேர் பண்ணா. இறங்கி வரும்போது நிறைய ஸ்பாட் வீடியோ எடுக்கவே இல்லை. ஏன்னா கால் சுட ஆரம்பிச்சிருச்சு. பாறையா இருந்ததுனால கால் ரொம்ப சுட ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் இறங்கி வரதுலதான் கவனம் இருந்தது. குட்டி பாப்பா ஒண்ணுமே கேட்கல. அந்த பபிள்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டே இருந்தா. அதனால ஒரு பபிள்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து விளையாட வச்சாச்சு. நீங்க இந்த லாஸ்ட் புரட்டாசி சனிக்கிழமை எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லாவா பிஎம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ கைஸ், பை. ஹாப்பி தீபாவளி எவ்ரிவன்.